கல்விக் கொள்கையில் இந்தி கட்டாயம் என நிரூபிக்க தயாரா என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் சவால் விடுத்துள்ளார். சென்னை மயிலாப்பூர் தொகுதியில் பாஜக வேட்பாளராக போட்டியிடும் தமிழிசை சவுந்தரராஜன் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் முன்னிலையில் வேட்புமனு தாக்கல் செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பியூஷ் கோயல், தேசிய கல்விக் கொள்கையில் இந்தி கட்டாயம் என்று எங்கே சொல்லப்பட்டுள்ளது என்பதை முதலமைச்சர் ஸ்டாலின் நிரூபிக்க வேண்டும் என சவால் விடுத்தார். மழையையும் பொருட்படுத்தாமல் நடந்த இந்த நிகழ்வில் தாமரையும் இரட்டை இலையும் இணைந்து மலரும் என்றும் அடுத்த முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி வருவார் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தமிழிசை சவுந்தரராஜன், இயற்கையை மழையின் மூலம் சூரியனை மறைத்து தாமரையை மலர வழிவகுத்துள்ளதாக கருத்து கூறினார். ஊழல் மற்றும் குடும்ப ஆட்சியை வீழ்த்தி எடப்பாடி பழனிசாமி தலைமையில் என்டிஏ கூட்டணி வெற்றி பெறும் என்று மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். பாஜகவின் ஸ்தாபன தினத்தை முன்னிட்டு சென்னை கமலாலயத்தில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் கொடியேற்றினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக ஆட்சியில் மணல் கொள்ளை மற்றும் போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்துள்ளதாக குற்றம் சாட்டினார். மேலும் திமுக ஒரு குடும்ப கட்சியாக மாறிவிட்டதாகவும், தமிழகத்தில் அதிமுக தலைமையிலான கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெற்று ஆட்சி அமைக்கும் என்று தெரிவித்தார். தமிழகத்தில் கஞ்சா புழக்கத்தால் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சாத்தூர் தொகுதியில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்தார். மத்திய அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் இதில் பங்கேற்றார். அதன் பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய நயினார் நாகேந்திரன், தமிழகத்தில் கஞ்சா புழக்கம் அதிகரித்துள்ளதால் பச்சிளம் குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகும் அவல நிலை உள்ளதாக சாடினார். மேலும் திமுக தனது தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்றும், வரும் தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறும் என்றும் தெரிவித்தார். முதலமைச்சர் என்ன செஞ்சாங்க? எல்லாரையும் கஞ்சா விற்க பள்ளிக்கூடத்துக்கு இப்பெல்லாம் ஜேபி சிரிக்கிறார். பள்ளிக்கூடத்துல உங்க பிள்ளைகளுக்கு நம்ம பிள்ளைகள் நாளைக்கு படிக்கணும், நம்ம பேர பிள்ளைகள் படிக்கணும், நம்ம சந்ததிகள் படிக்கணும். எல்லா இடத்துலயும் கஞ்சா ட்ரக்ஸ், இதெல்லாம் இல்லாத ஒரு நிலைமை உருவாக்குறது தான் மத்திய அமைச்சர். எங்க பார்த்தாலும் கஞ்சா போட்டுட்டு 2 வயசு குழந்தை முதல் தமிழக வாக்காளர் பெருமக்களுடைய அன்பான வேண்டும், 2 வயசு குழந்தை உடம்புல ரத்தம் வருது. எந்த இடத்துல சொல்ல முடியுமா? ஸ்டாலின் முதலமைச்சர் பதில் சொல்றாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு மக்கள் தகுந்த பாடம் புகட்டுவார்கள் என்று அமைச்சர் சிவசங்கர் சாடியுள்ளார். பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் தொகுதியில் திமுக வேட்பாளராக அமைச்சர் சிவசங்கர் 3வது முறையாக மனு தாக்கல் செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எடப்பாடி பழனிசாமி முன்னாள் முதலமைச்சர் என்பதை மறந்து நாகரிகமற்ற முறையில் பேசி வருவதாக சாடினார். சிலிண்டர் தட்டுப்பாட்டிற்கு மத்திய அரசின் மெத்தன போக்கே காரணம் என குற்றம் சாட்டிய அமைச்சர் சிவசங்கர், தொகுதியில் விவசாய பொருட்களுக்கு மதிப்பு கூட்டு மையங்கள் அமைக்கப்படும் என வாக்குறுதி அளித்தார். வணிக சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக இன்றைக்கு ஹோட்டல் தொழில் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. அதனை சரி செய்வதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கான மின் கட்டணத்தில் சலுகை அளிப்பதற்கும் உத்தரவாதம் அளித்திருக்கிறார்கள். அதே புதிய மின்சாரம் சார்ந்த அடுப்புகள் போன்றவற்றை வாங்குவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துவதற்கும் நம்முடைய முதலமைச்சர் திட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள். அதன் மூலமாக சரி செய்வதற்கு தமிழ்நாடு அரசு முனைந்து வருகிறது. ஆனால் ஒன்றிய அரசு தன்னுடைய பங்கை முழுமையாக செய்வது. எடப்பாடி பழனிசாமி தான் ஒரு முதலமைச்சராக இருந்தோம் என்பதையே மறந்துவிட்டு, இன்னும் சொல்லப்படவென்றால் மறைந்த மரியாதைக்குரிய எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்ட கட்சியை நடத்தி கொண்டு மறைந்த முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வழிநடத்திய கட்சியை நடத்திக்கொண்டு சிறிதும் அந்த இடத்திற்கு பொருத்தமில்லாமல் நடந்து கொண்டிருக்கிறார். மு.க. ஸ்டாலின் மீண்டும் முதலமைச்சராவது உறுதி என்று வேட்புமனு தாக்கலுக்கு பின்பு கு. பிச்சாண்டி நம்பிக்கை தெரிவித்தார். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் தொகுதியில் திமுக வேட்பாளர் கு. பிச்சாண்டி பிரம்மாண்ட ஊர்வலத்துடன் வந்து வேட்புமனு தாக்கல் செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், முதலமைச்சர் ஸ்டாலின் எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதால் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் திமுக கூட்டணி வெற்றி பெற்று 7வது முறையாக கலைஞர் வழியில் ஆட்சி அமைக்கும் என நம்பிக்கை தெரிவித்தார். இந்த தேர்தல் என்பது நிச்சயிக்கப்பட்ட வெற்றி. ஏனென்றால் தமிழக முதல்வர் தளபதி மு.க. ஸ்டாலின் எண்ணற்ற திட்டங்களை ஏழை எளிய மக்களுக்காக செய்திருக்கிறார். அவர் செய்திருக்கிற திட்டங்கள் ஒரு மாபெரும் வெற்றியை எங்களுடைய கூட்டணிக்கு கொடுத்து 200க்கு மேல் வெற்றி பெற்று தமிழகத்திலே ஆட்சி அமைப்போம் என்பதை தளபதி 2வது முறை ஆட்சி அமைப்பார். தலைவர் கலைஞர் வழியிலே 7வது முறையாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும் என்பதை தெரிவித்தது. கலைஞரை வீட்டு சிறையில் வைக்க யாருக்கும் துணிச்சல் கிடையாது என்று அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார்.
புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தொகுதியில் போட்டியிடும் அமைச்சர் ரகுபதி வேட்புமனு தாக்கல் செய்த பின்பு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது கலைஞர் வீட்டு சிறையில் வைக்கப்பட்டார் என்ற எடப்பாடி பழனிசாமியின் கருத்துக்கு கடும் கண்டனம் தெரிவித்தார். சிறையை கண்டு அஞ்சாதவர் கலைஞர், அவரை சிறை வைக்க யாருக்கும் தைரியம் இல்லை என்று கூறிய அமைச்சர் ரகுபதி தேர்தலுக்காக எடப்பாடி பழனிசாமி பொய் கூறி வருவதாக விமர்சித்தார். தலைவர் கலைஞரை வீட்டுச் சிறையில் வைக்கக்கூடிய தைரியம் எந்த தமிழனுக்கும் கிடையாது, எந்த திராவிட முன்னேற்றக் கழகத்துக்காரனும் கிடையாது, எந்த எதிர்க்கட்சிக்காரனுக்கும் கிடையாது. சிறைகளை கண்டு அஞ்சாத சிங்கம் அந்த தலைவர் கலைஞர் என்பதை பாளையங்கோட்டை தனிச்சிறையிலே இருந்து இன்றைக்கு வெளியே வந்தவர் என்பது நாடறிந்த உண்மை. எனவே அவரை சிறையில் வைச்சாங்கன்னு சொல்றது போல எடப்பாடி பழனிசாமியை போல ஆளத் தெரியாத ஒரு முட்டாள் இந்த உலகத்தில் இருந்திருப்பதற்கான வாய்ப்பே கிடையாது. ஆட்சி திறமை அற்றவர் என்பதை அவர் நிரூபித்திருக்கிறார். ராமசீனிவாசன் வென்றால் மதுரைக்கு மெட்ரோ ரயில் வரும் என்று மகாராஷ்டிரா துணை முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் உறுதியளித்துள்ளார். மதுரை தெற்கு தொகுதி பாஜக வேட்பாளர் ராமசீனிவாசன் மகாராஷ்டிரா துணை முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸுடன் ஊர்வலமாக சென்று மனு தாக்கல் செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தேவேந்திர பட்னாவிஸ் பாஜக வேட்பாளர் வெற்றி பெற்றால் அவரை நேரடியாக பிரதமரிடம் அழைத்து சென்று மதுரைக்கு மெட்ரோ ரயில் திட்டத்தை பெற்றுத் தருவேன் என வாக்குறுதி அளித்தார். அதிமுக பாஜக கூட்டணியை தோற்கடிப்பதே தங்களின் முதல் நோக்கம். விஜயின் வாக்குறுதிகள் நடைமுறைக்கு சாத்தியமற்றவை என்று சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் விமர்சித்துள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 71 அம்சங்கள் கொண்ட தேர்தல் அறிக்கையை வெளியிட்ட பின்பு செய்தியாளர்களை சந்தித்த அக்கட்சி மாநில செயலாளர் சண்முகம், நடிகரும் தாவைக்க தலைவருமான விஜய் குழந்தைகளுக்கு மோதிரம் போடுவேன் என்பது போன்ற கவர்ச்சிகரமான சாத்தியமில்லாத வாக்குறுதிகளை அளிப்பதாக விமர்சித்தார். இளைஞர்களுக்கு அரசியல் ஒழுக்கத்தை உருவாக்க மாணவர் பேரவை தேர்தலை நடத்த வேண்டும் என்றும் அதிமுக பாஜக கூட்டணியை தோற்கடிப்பதே தங்களின் முதல் நோக்கம் என்றும் கூறினார். மக்களுக்கு வாக்குகளை பெற வேண்டும் என்கிற நோக்கத்தோடு பல பொய்யான வாக்குறுதிகள் கொடுப்பதை நாங்கள் எதிர்க்கிறோம். அந்தந்த மாநிலத்துடைய நிதி நிலைமை, மாநில அரசாங்கத்துக்கு உள்ள அதிகாரம், அதுக்கு உட்பட்டு என்ன செய்ய முடியுமோ அதைத்தான் வாக்குறுதியாக வழங்க வேண்டுமே தவிர, திரு விஜய் அவர்கள் சொல்லியிருப்பதைப் போல பிறக்கிற குழந்தைக்கு பூரா ஆளுக்கு ஒரு பவுன் மாதம் போகிறேன் மாமன் சீரு அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால நடைமுறையில் சாத்தியமில்லாத விஷயம். இப்போயே 1.25 லட்சம் ரூபா விற்கிது பவுனு. அப்படி ஒரு தப்பித்தவறி ஒன்று நடந்ததுன்னா, அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. தப்பித்தவறி ஒன்று நடந்ததுன்னா அந்த வாக்குறுதியெல்லாம் எப்படி நிறைவேற்றுவார்? அதற்கான தமிழ்நாட்டுடைய நிதி நிலைமை என்ன, அல்லது புதிதாக வருவாயை பெருக்குவதற்கு அவர் என்ன திட்டங்களை வைத்திருக்கிறார், இது எதையுமே சொல்லாமல் குழந்தைக்கு மோதிரம் போடுறோன்னு சொல்லி மக்கள் பூரா எதிர்பார்த்து ஏமாத்திர போகிறாங்க. திமுகவின் வாக்குறுதிகளே இந்தியாவின் முன்னோடி என்று அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் கருத்து தெரிவித்தார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை தொகுதியில் போட்டியிடும் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். அதன் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்ததும் மகளிர் உரிமைத் தொகை மற்றும் முதியோர் உதவித்தொகை ஆகிய இரண்டும் தலா 2000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்றும், விடுபட்டவர்களுக்கு முன்னுரிமை, தற்போது உரிமைத் தொகை கிடைக்காத தகுதியுள்ள மகளிருக்கு ஆட்சி அமைந்ததும் அது கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். நிதி நிலைமையை ஆராய்ந்து நிறைவேற்றக்கூடிய திட்டங்களையே திமுக அறிவித்துள்ளது. ஆனால் வெறும் குடமாக இருக்கும் அதிமுக எதை வேண்டுமானாலும் வாக்குறுதியாக அளிக்கலாம் என்று சாடினார். மேலும் தமிழகம் மட்டுமின்றி இந்தியாவிற்கே திமுகவின் தேர்தல் அறிக்கைதான் முன்னோடியாக உள்ளது என்றும் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் பெருமிதம் கொண்டார். தேர்தல் முடிந்து ஆட்சி அமைந்தவுடன் 2000 ரூபாய் வழங்க இருக்கிறோம். அதேபோல முதியோர் ஓய்வூதியம் இப்போது 1200 கொடுக்கிறோம். அது இனிமேல் 2000. அதே மாதிரி எல்லோருக்கும் டபுள் படங்காக கொடுக்கிறார்கள். இதில் விடுபட்டு போனவர்கள் 1000 ரூபாய் கிடைக்காத போதே நம்முடைய தாய்மார்கள் கொஞ்சம் வருத்தப்பட்டார்கள். அந்த வருத்தத்தை முதலமைச்சருடைய கவனத்திற்கு நாங்கள் கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம். ஆட்சி வந்தவுடன் அவர்களுக்கும் வேண்டிய அந்த தொகையை பெற்றுத் தருவதற்கு நாங்கள் முயற்சி செய்வோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.